வருடத்தில் ஒரு நாள் அம்மனுக்காக ஆண்கள் மட்டும் கூடும் வினோத திருவிழா. பனை ஓலையில் தண்ணீர் அள்ளி மண்பானை சுமந்து அம்மனுக்காக பொங்கல் வைக்கும் ஆண்கள். பாரம்பரிய முறைப்படி மஞ்சு விரட்டு நடத்தி ஆண்கள் வழிபட்டால் ஊர் செழிக்கும் என்பது நம்பிக்கையாம். சிவகங்கை மாவட்டம் கல்லல் ஒன்றியத்துக்குட்பட்ட தேவப்பட்டு கிராமத்துல வருஷந்தோறுமே நெல் அறுவடைக்கு அப்புறமா அந்தர நாச்சியம்மனுக்காக நன்றி சொல்ற விதமா பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்களாமா. அதை தொடர்ந்து மஞ்சு விரட்டம் நடத்துவாங்களாமா. பல நூறு ஆண்டுகளுக்கு மேல இது நடந்துட்டு வருது அப்படின்ற மாதிரியும் கூறப்படுது. இந்த நிலையில பொங்கல் வைக்கக்கூடிய இந்த விழால பெண்கள் யாருமே கலந்துக்க மாட்டாங்களாமா. ஆண்கள் மட்டுமே கலந்துகிட்டு தேவப்பட்டு கிராமத்தை சேர்ந்த ஆண்கள் கிராமத்துல இருந்து மண்பானைகள், காய்கறிகள் இது எல்லாத்தையும் ஊர்வலமா மணிமுத்தாறு ஆற்றுக்கு எடுத்துட்டு வருவாங்களாம். ஆற்றுடைய கரையில ஊற்று தோண்டி பனை ஓலையில தண்ணீர் அள்ளி அதை மண்பானைய நிரப்புவாங்களாமா. அதுக்கப்புறம் ஊர்வலமா அந்தர நாச்சியம்மனுக்கு மஞ்சு விரட்டு தொழுறதுக்காக பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்களாமா. ஆண்கள் மட்டுமே கலந்து கொள்ளக்கூடிய இந்த விழா பாரம்பரிய பொங்கல் விழா அப்படின்ற மாதிரியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய சுமார் 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் எல்லாம் வரிசையா நின்று சீர்வரிசை எடுத்துட்டு வந்து மஞ்சு விரட்டு மாடுகளுக்கு மரியாதை செஞ்சதுக்கு அப்புறமா மஞ்சு விரட்டு விழாவும் நடக்குமா. இந்த விழால கால்நடைகளும் விவசாயமும் பன்மடங்கு செழிக்கும் அப்படின்றது அவங்களுடைய நம்பிக்கையாமா. அதை தொடர்ந்து மாலை நேரத்துல விழாவுடைய நிறைவா மஞ்சு விரட்டு போட்டியும் நடக்குமா. இந்த விழால கல்லல், காரைக்குடி, சிவகங்கை, தேவக்கோட்டை, திருப்பத்தூர் இந்த மாதிரி பல்வேறு பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பொதுமக்களும் இளைஞர்களும் கலந்துப்பாங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இந்த காட்சிகள் சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.